ஹலோ காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்க சிம்பிளிசிட்டி வில்லன் உத்தவ் பாரேக்கர் அண்ட் இது கேர்ட்டூன்ஸ் வழங்கும் பாசத்திற்குரிய பால்கார். நம்ம ஷோ ஒரு டாக் ஷோங்கிறதுனால எவனையாச்சும் பிடிச்ச அந்த அறுத்து கொட்டிக்கிட்டு இருப்போம். இன்னைக்கு இப்படிதான் 2 பேர் மாட்டிருக்காங்க. அவங்க யாருன்னு பாக்குறதுக்கு முன்னாடி கேர்ட்டூன்ஸோட ஒரு பழமொழியை சொல்லி ஆரம்பிக்கிறேன். இந்த மின்மினி பூச்சி இருக்குல்ல, மின்மினி பூச்சி, அது தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு அழகாத்தான் இருக்கும். அதையே கையில புடிச்சு மோந்து பார்த்தா சை நாரும். அப்படித்தான் வாழ்க்கையும். ஏடா என்னடா பழமொழி இதெல்லாம்? இதுக்கு வாழ்க்கைக்கு என்னடா சம்மதம்? அது நிறைய சம்மதம் இருக்கு சார். அது அப்புறம் சொல்றேன். இப்ப உங்களை இன்ட்ரோ கொடுக்கறேன். நம்ம ஷோக்கு இன்னைக்கு வந்திருக்கிறது வேற யாரும் கிடையாது, கேர்ட்டூன்ஸ்ல மிக முக்கியமான புள்ளி. அண்ட் தமிழ்நாட்டுல இவங்கள மாதிரி அப்பா மயங்களை பார்க்கவே முடியாது. அப்ப ஒரு பூமரங்கில் மய ஒரு ஊர் பொறுக்கி. டேய் வடக்ஸ், ஏடா கொழுப்பா, ஊருக்குள்ள ஒரு குளிப்பே வைக்க முடியாது. அது சும்மா சொன்னேன் சார், கோச்சுக்காதீங்க. இவர் ஒரு தங்கமான அப்பன். இவர் பேரு தி எக்ஸ் ரவுடி முத்துக்கருப்பன். அண்ட் அவர் கூடவே அவரோட ஒரே சன் யாருன்னு உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் அவரை பத்தி பில்டப் பண்றதுக்கு அவரே ஒரு சீட்டு கொடுத்திருக்காரு. ஒரு நிமிஷம் படிக்கிறே கேளுங்க. கேர்ட்டூன்ஸின் பேர்வாள். ஐயோ போர்வாளுங்க. ஓ போர்வாளா? நீ அந்த லட்சணத்துல எழுதியிருக்கிற. கேர்ட்டூன்ஸின் போர்வாள் காமெடி. எங்க அது காமெடிங்க? காமெடியா? காமெடிக்கு காவுக்கு கால் வரும்ல, யார் போடுவா? உங்க தாத்தாவா? ஏறுமாடு. காமெடி சிறுத்தை. காமெடி ஓ காமெடி முக்சைல். முக்சல் என்னது இது? மூக்சலியா? என்னையா இதெல்லாம் பேரு காமெடி முக்சலின்னு? ஐயோ அது மூக்கு சளி இல்லங்க, மிசைல். காமெடி மிசைல். எது மிசைலா? அதுக்கேயா மூக்சல்னு எழுதி வச்சிருக்கேன்? எந்த ஸ்கூல் படிச்ச நீ எல்லாம்? என்னவோ போ. அடுத்து என்ன? கேர்ட்டூன்ஸின் பிள்ளையார். எது பிள்ளையாரா? யோ என்னையா எழுதி வச்சிருக்க? ஐயோ பிள்ளையார் இல்லங்க. என்ன எழுதுன எனக்கு தெரியலையே. பில்லர். கேர்ட்டூன்ஸின் பில்லர். ஓ பில்லர். முகரையில பொத்தப்பானை போட்டு நொறுக்க பில்லருக்கு பிள்ளையார்னு எழுதி வச்சிருக்கே. நீ பில்லர். சரி, ஃபர்ஸ்ட்ல இருந்து பில்டப் பண்றேன், சரியா இருக்க பாரு. கேர்ட்டூன்ஸின் போர்வால், காமெடி சிறுத்தை, காமெடி மிசைல், கேர்ட்டூன்ஸின் பில்லர், மிஸ்டர் ஆலன் முத்துக்கருப்பன். பை தி வே, வெல்கம் டு மை ஷோ மிஸ்டர் ஆலன். இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். அப்பா நீங்க வணக்கம் சொல்லு. வணக்கம். ஆலன் அண்ட் முத்துக்கருப்பன், இது ஒரு டெட்லி காம்போ. ஹவ் டு யூ ஃபீல் அபவுட்? ஏதோ ஓடியை ஃபீல்ட் அவுட்டா? அரே ஓடியே இல்லையா, நம்ம ஷோக்கு வந்தது எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு கேட்டேன். ஓ அதுவா? தமிழ்ல கேளு. என்ன தமிழே தெரியாது உனக்கு? என்னமா பெரிய இங்கிலீஷ் புள்ளி மாதிரி இங்கிலீஷ்ல பேசுற? அரே எனக்கும் இங்கிலீஷ்ல ஒன்னும் தெரியாதியா. ஷோ நடத்துறதுனால 4 வார்த்தை கத்து வச்சிருக்கேன், அப்படித்தான். இருந்தாலும் யார்கிட்ட பேசுறேன் என்ன பேசுறேன்னு தராதான் தெரியாதா? கட் பண்ணுங்க எல்லாத்தையும். ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் பேசுறேன். ஆலன் செல்லக்குட்டி, இது அப்பா, கோவப்படாத. உன் ஃபேன்ஸ்லாம் என்ன நடப்பா அவட பத்தி? நம்மள பதிச்சு ஒரு ஷோ கூப்பிட்டுருக்காடா, அந்த ஷோல வந்து நாகரீகமா நடந்துக்கிறப்பியா? இல்லப்பா, எனக்கு தான் இங்கிலீஷ்ல பேசினா பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. அப்புறம் இங்கிலீஷ்ல என்னது வாட் நான்சென்ஸ் தட்? சரி அதான் வரல, அதை பிடிச்சதுக்கு தூக்கிட்டு இருக்க. எப்பா நீ ஃபர்ஸ்ட் எடுத்து கேளு. சரி கேக்குறேன். ஆலன் முத்துக்கருப்பன், நம்ம ஷோக்கு வந்தது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வெல் தட் இஸ் ஆக்சுவலி அதை எங்க அப்பா சொல்லுவாரு. நீ சொல்லுப்பா, நீ என்ன நினைக்கிற? என்னத்த நடக்கிறது? ஆரம்பத்துல எங்களையும் இப்படிதான் வச்சு ஷோ பண்ற பேர்ல நல்லா கல்லா கட்டாங்க. இப்ப உடனே வச்சு ஷோ பண்ணி நல்லா கல்லா கட்ட போறாங்க. அப்படிதான் வித்தியாசம். ஓ அப்ப நீங்க 2 பேரும் என்ன பார்த்து பொறாமப்படுறீங்க, அப்படித்தானே? ஆனா உடனே பார்த்து நாங்க எதுக்கே பொறாமப்பட போறோம்? அப்படி எதுவும் இருந்தாதான் கோயில காசை வெட்டி போட்டு என்னைக்கே ஒரு ஜோலியை பிடிச்சிருப்பேன். தட்ஸ் ரைட். அரே என்னையா சொல்றீங்க? இப்படி எல்லாமா பண்ணுவீங்க? சாச்சா இப்பெல்லாம் அப்படி ஒன்றும் பண்றது கிடையாது. பட் ஒரு காலத்துல ட்ரை பண்ணேன், அதுவும் முழுசா பண்ணல. என்ன? ஆமா நெசமாதான் ட்ரை பண்ணிருக்கேன். ஸ்கூல்ல ஒரு தடவை ஒரு பாடத்துல ஃபெயில் ஆயிட்டேன். ஏடா ஒரு படத்துல படுவா பெயிலாட? எல்லா படத்துல என்ன, பட் அந்த ஒரு படத்துல ஃபெயில் ஆனதுக்கு மட்டும்தான் வாத்தியார் பிடிச்சி அடிச்சாரு. ஓ அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? எங்க ஊர்லயே பள்ளியோட நடத்திக்கிட்டு என்னைய போட்டு அடிச்சா எனக்கு எவ்வளவு கோவம் வரும். அந்த கோவத்தோடய நேரா போய் கோயில காசை வெட்டி போட்டு இந்த ஆள் சோழியை முடிச்சலான்னு தான் போனேன். அங்க போனா அங்க ஒரு ஐஸ்கார் வந்துகிட்டு பாம்பாம்னு ஆறு அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. எனக்கும் ஐஸ் திங்கணும் போல இருந்துச்சா, அந்த காசை வச்சு ஐஸ் வாங்கி தின்னுட்டு வந்துட்டேன். அரே கிறுக்கு மெண்டல்,
அப்ப உன் கோவம்? அதான் ஐஸ் தின்னல, சரியா போச்சு. ஐயே எங்க என்னங்க இது? அவன் அப்படிதான். எவ்வளவு கோபா இருந்தாலும் சரி, இல்ல எவ்வளவு சோபா இருந்தாலும் சரி, சோத்த போட்டு வச்சுட்டு வைக்க எல்லாம் பறந்து போயிடும். என்னங்க சொல்றீங்க? அதுக்குன்னு இப்படியா இருப்பாங்க? இருக்காடு, இப்படி ஒருத்தர் இருக்காடு. இப்படிதான் ஒரு நாள் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பூனை வளர்த்தா. அந்த பூனைக்கு பேரு நாய். என்ன பூனைக்கு பேரு நாயா? என்னங்க இது? இந்த நாய் அப்படிதாங்க பேர் வச்சுச்சு. அந்த பூனையும் சும்மா இல்ல, இவனுக்கு மேல இருக்கு. நாயிடு கூப்பிட்டாதான் திரும்பி பாக்கு, அந்த அளவுக்கு பழக்கி வச்சிருந்தேன். கரெக்டான பேகாச்சு கிளம்பி வெளில போகும்போதுதான் குறிக்க ஓடும். வேலைக்கு போயிட்டு வந்த அசதியில நைட்டு சாப்பிட்டு போட்டு கண்டை போடுவோம். திடீர்னு பியாடு கத்து. இவ்வளவு தொல்லை கொடுக்குற அந்த பூனை குட்டி தான் இவங்களுக்கு செல்ல. அதை கொஞ்சிறது என்ன, குளிப்பாட்டுறது என்ன, கூட வச்சுக்கிறது என்ன, படுக்கும் போது பக்கத்துல போட்டுதான் படுப்பேன். இப்படி ஒரு நாள் படுக்கும் போது பெரண்டு படுக்கிற அந்த பூனை மேல படுத்து அந்த பூனை மூச்சு அடைச்சு செத்து போச்சு. என்ன செத்து போச்சா? அட படுபாவி! அட இவனும் பண்ணாத அடியாயம் இல்லைங்க. பூனை வளர்த்த, நாய் வளர்த்த, கிளி வளர்த்த, ஒட்டகச்சிவிக்கு வளர்த்த. அந்த ஒட்டகச்சிவிக்கு வளர்க்க கூட இல்லைங்க. வீட்டுக்கு கொண்டு வர வழியிலே பாலத்துல அடிச்சு கொண்டுவிட்டேன். அதே மாதிரி சோபால உட்கார சொல்லிவிட்டு கிளி மேல உட்காந்து கிளிய கொண்டுவிட்டேன். நாய் கேன்சர் வந்து செத்து போச்சு. என்ன நாய் கேன்சர் வந்து செத்து போச்சா? என்னங்க சொல்றீங்க? ஆமா, பின்ன நாய்க்கு பீடி குடிக்க கத்து கொடுத்தா வெறும் பீடி சிகரெட் போய் குடிச்சு போட்டு கேன்சர் வந்து செத்து போச்சு. அரே யாரையா நீ? காமெடி பீஸ்னு பார்த்தா நீ எனக்கு மேல இருப்ப போல இருக்கு. நான் என்னங்க பண்றது? எல்லாத்தையும் ஆசையா தான் வளர்த்தேன், ஆனா எல்லாம் அல்பாயுசுல போயிருது. இப்ப இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு இருக்கேடா? எவ்வளவுதான் சோகமா இருந்தாலும் கோபமா இருந்தாலும் சோத்த போட்டு வச்சா அவனுக்கு சரியா பெருஞ்சுடல. அதுக்கு இப்படிதான் பூட சத்து அன்னைக்கு இவன் அழுதுகிறத. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலைல நான் கறி எடுத்துட்டு வந்து வீட்டுக்குள்ள விளையாடுற இவன் பூட சத்து போச்சு அழுதுகிறத. ஐயே அழுகிறாடே, சாப்பிடுவாடா சாப்பிடப்படான்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டிட்ட கறியை கொடுத்துட்டு சாப்பாடுன்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வந்தேன். வெளியில வந்து பார்த்தா கறிக்குழம்பு ஊத்தி வெட்டு வெட்டு வெட்டிக்கிட்டு கல்யாண மாலை ஷோ பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா இப்படி நேரம் கதறி கதறி அழுத, இப்ப கறிக்குழம்பு ஊத்தி இருக்கேன்னு கேக்குறேன். அந்த நாய்க்கு அரை மணி நேரம் அழுதுட்டேன், அது போதும் அப்படிங்கிற. என்ன மனுஷயா நீ எல்லாம்? சரி அது கிடக்கட்டும். நீங்க ஷோக்கு வர போறீங்கன்னு தெரிஞ்சு ஃபேன்ஸ் எல்லாம் சில கேள்வி கேட்டிருக்காங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க. சரி கேளுங்க. ஃபேன்ஸ் அதிகபட்சம் கேட்ட கேள்வியே இதுதான். ஆலனுக்கு எப்ப கல்யாணம்? எந்த மாதிரி பொண்ணு எதிர்பார்க்கறீங்க? அது ஒரு நல்ல கேள்வி. பட் அந்த கேள்விக்கு எங்க அப்பா தான் பதில் சொல்லணும். என்னத்த பதில் சொல்றது? நடந்த விஷயம் எதுவும் உனக்கு தெரியாதா? வேற ஏதாவது கேள்வி கேளுங்க. இப்ப என்ன கேள்வி கேட்டுட்டேன்னு சொல்லி எப்படி கோவப்படுறீங்க? ஏன் உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? அட கஷ்டம் இல்ல குஷ்டம் இல்ல, பொட்டு வாக்கப்பட்ட இடத்துல அடக்கி உடக்கி இருந்தா வெளியில வந்து ஜேசிபியை வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஏன் போட்டு கொடுப்பேன். அரே என்ன ஆலன் இதெல்லாம்? சரி அதுதான் பட்டையா போச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு பொட்டு வாக்க விட்டு போட. அங்கே போட அந்த வீட்டுல கொடுத்த பிக்சர் எல்லாருக்கும் சொல்லிவிட்டு திரும்ப திரும்ப பிக்சரா கேட்டு வாங்கி திக்கிற. அரே நல்லா இருந்தா கேட்டு வாங்கி திங்கிறதுல என்னையா இருக்கு? யோ மத்த இடத்துல கேட்டு வாங்கி திக்கலாம், பொட்டு வாக்க போட இடத்துல கேட்டு வாங்கி திக்கலாமா? அது 1.5 கிலோ. என்ன 1.5 கிலோவா? அட உன் குடல்ல இடி உழுவ என்னையா இந்த தீனி தின்றுக்க? மாவு மிஷின் மாதிரி போட்டு கருக்கு புருக்கு அரைச்சுக்கிட்டு இருக்கேன். எவனாச்சும் போட்டு கொடுப்பாடா? ஏன் பொட்டே விட பார்த்து பயந்து போய் எப்பா பிச்சரே ஓட்டு ஓட்டுற? இட்லி தோசை 70-80 அடுக்கலாம் அடுக்குவேன். இவனை கட்டிக்கிட்டு இவனுக்கெல்லாம் சமைச்சு கொட்ட முடியாது. எனக்கு கல்யாணம் ஆளாட்டி பரவாயில்ல, நான் வீட்டுல இருக்கேன்னு சொல்லி பிடிச்சு. என்ன ஆலன் இதெல்லாம்? மிச்சர் தின்னதுனால ஒரு பொண்ணு மிஸ் ஆயிடுச்சு பாரு. என்ன பண்றது, கஷ்டமா தான் இருக்கு. பட் அது நல்லா இருந்துச்சு. என்ன அந்த பொண்ணா? இல்ல மிச்சரு. ஆனா திண்டி பாடு திருத்தினாடா பாத்தியா எப்ப ஆச்சுவே? எப்ப பாரு வக்காளி தீடி 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 தீடியிலே இருக்காப்பா. சரி சரி கோவப்படாதப்பா. டிங். ஏடா டிக்கு டொக்குட்டு போயிரக்கிட்டு. சரி சரி முத்துக்கருப்பன், எனக்கும் கோவதான் வருது. பட் என்ன பண்றது, கொஞ்சம் பொறுமையா இருங்க. மேல சொல்லுங்க. அப்புறம் அதுவும் போச்சா, இன்னொரு இடத்துக்கு பொட்டு வாங்க கூட்டு போட. பட் இந்த தடவை கண்டிஷனா சொல்லிவிட்டேன், டேய் பொட்டு வாங்குற இடத்துல எதுவும் சாப்பிட கூடாது. அப்ப இங்கே ஏதாவது எனக்கு வாங்கி தர சொல்லி ஒரு ஹோட்டல் நிப்பாட்டி அரை கிலோ காலிஃபிளவர் பக்காளி அதிக்கிறாயா. பக்காளி இதெல்லாம் வயிறா குதிராட்டு தெரியல. இவ்வளவு வயிற்றுக்குள்ள போட அது என்ன வாட்டு வயிற்ற கலக்கி விட்டுருச்சு. பொட்டு பார்க்க போன இடத்துல கக்கூச சாத்திக்கிட்டு ஒரு மணி நேரம் உட்காந்துக்கிட்டா. அப்புறம் அவ்வளவுதான், அந்த சம்பந்தப்பு க்ளோஸ். ஏங்க என்னங்க சொல்றீங்க? கக்கூஸ் போனதுக்கெல்லாம சம்பந்தத்தை நிப்பாட்டுவாங்க? அட என்னையாடி கூப்பிட்ட மாதிரி கேள்வி வைக்கிற? பொண்ணு பார்க்க போன இடத்துல ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் பெஸ்ட் இம்ப்ரெஷன்யா. முள்ள நுழைச்சது போய் கக்கூசு கிரிக்கெட் கேட்டா வேற நடப்பேன். அதுவும் பாத்ரூம்ல உட்காந்துட்டு பைப்பை திருவிட்டு உட்காந்துருந்தாலும் பரவாயில்ல. வீடே சைலண்டா இருக்கு, நீ உள்ள உட்காந்துக்கிட்டு டர்ரு புருட்டு வேட்டு பறிக்கிற. அது பக்கத்து வீடு வரை கேக்குது. பின்ன எப்படி அதை போட்டு கொடுப்ப சொல்லு? கஷ்டம்தான். சரி ஆலன், அவர் தான் திட்டாரு, நீங்களாவது சொல்லுங்க. ஒருவேளை உங்களுக்கு கல்யாணம் நடந்தா எந்த மாதிரி பொண்ணு எதிர்பார்க்கறீங்க? ஒரு நல்ல அன்பான பண்பான பாசமான எங்க அப்பா அம்மா எல்லாம் பாத்துக்க கூடிய ஒரு முரட்டாண்டி கிடைச்சா நல்லா இருக்கும்.
சரி பிச்சுடா நானே பேசக்கூடாது நினைச்சுக்கிட்டேன் என்னடா ஓரம் அடே, பண்ணிருக்க? முத்துக்கருப்பன், calm down, என்ன calm down. பேசுறது ஏது பேசுறது ஏய், தெரியாத என்னய்யா? எருமை மாடு யோ அது ஏன் டயலாக் ஐயா, கொஞ்சம் கோபப்படாம அமைதியா இரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் கேக்குறேன். முத்துக்கருப்பன் தி எக்ஸ் ரவுடி. முத்துக்கருப்பன் எப்படி ரவுடி ஆனாரு? அதோட பேக் ஸ்டோரி தான் என்ன? அது வந்து ஸ்கிப் பண்ணிருக்க. நான் இன்னொரு நாள் சொல்றேன். ஓ அவ்வளவு பெரிய சம்பவமா அது? அட சம்பவமும் இல்ல கும்பகமும் இல்ல, அவசரத்துக்கு என்ன உருட்டுறதுன்னு தெரியல, அதான் இன்னொரு நாள் உருட்டுங்கிறாரு. சரி மரியாதை இல்ல உனக்கு. சரி சரி கோவப்படாத. டிங். டா இந்த டிக்கு புக்கெல்லாம் வேற வட்டியாச்சும் வச்சுக்க. எட்ட வச்சுக்கிட்ட நொறுக்கி விடுவேன். அப்பா கையை எட்ட அப்படி வச்சிருக்க, புக்கை நோட்டி இது கையில வச்சிருக்கியா? போய் கழுவிட்டாடா. ஐயோ இல்லப்பா, இது கொரியன் ஹார்ட். கொரியன்னா பூராத்தையும் சென்சார் பண்ணிவிடுவாங்களே அதுவா? அடா அது ஜாப்பனீஸ்ங்க. என்னடா ஜாப்பனீஸ் கொரியன் இருக்கீங்க எடா அதெல்லாம்? அது ஒண்ணுமில்ல. அடுத்த கேள்வி கேக்குறேன். ஆலனோட ஃபிட்னஸ் சீக்ரெட் என்ன? எது ஃபிட்னஸா? யோ என்னையா கேள்வி இது? இழுத்து மூச்சு விட்டாலும் 2 பட்டன் தெரிக்க, தொப்ப வெளியில வந்து தொங்கு. இதுல எங்கயா ஃபிட்னஸ் இருக்கு? சரியா சொன்னீங்க போங்க. அண்ட் ஃபைனலி ஷோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நீங்க 2 பேரும் இந்த ஷோவுக்கு வந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சப்ஸ்கிரைபர்ஸும் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபைனலி ஆலனோட சாங்கோட இதை முடிக்கலாம்னு ஆசைப்படுறேன். ஏன்னா நிறைய பேர் அதுவும் கேட்டிருந்தாங்க. ஆலன் எங்களுக்காக லேட்டஸ்டா வந்த பாட்டு எதுவும் பாடுறீங்களா ப்ளீஸ்? யா அப்சல்யூட்லி. இதுல என்ன இருக்கு? இந்த துயரத்தை வேற தாக்கணுமா? இப்ப லேட்டஸ்டா வந்த ஆவேசங்கிற படத்துல இருந்து உங்களுக்கு ஒரு பாட்டு பாடுறேன். பயமே மாறி போனி அண்ணன் வந்தா கும்பிட்டு நெல்லு, இருட்டில் சிட்டி வாழோ ராஜாவுக்கு ஏதாச்சும் சொல்லு, இவனுக்கு தோல்வியாதி இன்னும் கொஞ்சம் இருக்கு, கால எடுத்து வச்சு சொர்க்கம் போவோம் அண்டர்டேக்கர். இல்லுமே நாட்டி இல்லுமே நாட்டி, அண்ணன் தனி நாடன் கொண்ட மல்லுமே நாட்டி, இல்லுமே நாட்டி இல்லுமே நாட்டி, அட போது வாய புடுறா கபடாட்டி. கொண்ட மல்லுமே நாட்டி.